ஒரு அழகான கிஃப்ட் ஷாப்ல நிறைய கலர்ஃபுல் கிஃப்ட் பாக்ஸஸ் இருந்துச்சு. ஆனா ஒரு சிம்பிள் பிரவுன் கிஃப்ட் பாக்ஸ் மட்டும் ஒரு கார்னர்ல அமைதியா இருந்துச்சு. டெய்லி கஸ்டமர்ஸ் வந்து கிளிட்டரி கிஃப்ட் பாக்ஸஸ் தான் வாங்கிட்டு போவாங்க. அந்த சிம்பிள் பாக்ஸ் சோகமா நினைச்சது. நான் அழகா இல்லை, அதனால யாருமே என்னை சூஸ் பண்ண மாட்டாங்க. இப்படியே நாட்கள் கடந்துடுச்சு. ஒரு நாள் ஈஷான்னு ஒரு சின்ன பொண்ணு ஷாப்க்கு வந்தா. அவளால் எக்ஸ்பென்சிவ் கிஃப்ட்லாம் வாங்க முடியல. அவளோட பாக்கெட்டில் கொஞ்சம் மணி தான் இருந்தது. அவ அந்த சிம்பிள் பாக்ஸை பார்த்து சிரிச்சிட்டு, இது போதும், இதில் நான் ரொம்ப ஸ்பெஷலான கிஃப்ட் வைப்பேன்னு சொன்னான். வீட்டுக்கு போய் அவ 20 சின்ன பேப்பர் நோட்ஸ் எழுதினா. பாட்டி, நீங்கள் தான் என் ஹீரோ. உங்களோட சிரிப்பு தான் எனக்கு பிடிச்ச கிஃப்ட். தேங்க்யூ என்னை டெய்லி லவ் பண்ணதுக்கு. இப்படி நிறைய அன்பான வார்த்தைகள் எழுதி அந்த பாக்ஸ்குள்ளே வச்சா. பர்த்டே நாள் வந்துச்சு. பாட்டி பாக்ஸை ஓப்பன் பண்ணாங்க. அதில் கோல்டு இல்லை, மணி இல்லை. ஆனால் ஒவ்வொரு நோட்டை படிக்கும்போதும் அவங்க கண்ணில் சந்தோஷ கண்ணீர் தான் வந்துச்சு. பாட்டி இஷாவை ஹக் பண்ணிட்டு சொன்னாங்க, இந்த பாக்ஸில் இருக்கிறது பேப்பர் இல்லைம்மா, உன் அன்பு. அப்போது அந்த சிம்பிள் கிஃப்ட் பாக்ஸ் புரிஞ்சுக்கிச்சு. வெளியில் சிம்பிளாக இருந்தாலும் உள்ளே இருக்கிறது தான் உண்மையான வேல்யூ. ஒரு பொருளோட மதிப்பு அதோட வெளிப்புற தோற்றத்தில் இல்லை, அது உள்ளே இருக்கிற அன்பில் இருக்குது.